போறீங்க. ஏங்க அப்படின்னு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்துட்டாப்புல. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து என்னோட வீடியோ வருது, சி அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பேசுறா. இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்க ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும்னு உட்காந்துருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 மணி நேரம் போயிடும். ஐயோ நாளைக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். இதுக்கு பேர் என்னன்னா நெக்ஸ்ட் லூப். என்னது? நெக்ஸ்ட் லூப். அதாவது அடிக்ஷன் இட்ஸ் நாட் அ ஸ்மால் சேஞ்ச், சாரி இட்ஸ் நாட் அ பிக் சேஞ்ச். ஓகே, அடிக்ஷன் இஸ் அ ஸ்மால் லூப் ரிப்பீட்டட் 1000 டைம்ஸ். புரிஞ்சா? இப்போ உங்க மொபைல்ல ஒரு தேவையில்லாத ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ். ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க, அது என்ன பண்ணும்? இட்ஸ் கீப்ஸ் ஈட்டிங் யுவர் மொபைல் பேட்டரி. கரெக்டா? அடிக்ஷன் இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஆப். ஒரு தடவை அதை இன்சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய மைண்டு, பாடி, ஃபியூச்சர் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணும். கரெக்டா? நம்ம தண்ணி அடிக்கும் போது நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஒரே ஒரு டைம் நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவோம், டேய் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, சரி ஒரே ஒரு அப்படிங்கும் போது நம்ம ஒரு தடவை அடிப்போம். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அந்த சின்ன சந்தோஷம் அதோட நின்றும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் வந்து இந்த மெமரியை வந்து ட்ரேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு கவலையோ ஏதோ ஒன்று வரும்போது இந்த மெமரி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? டேய் அதை சஜஷன் பண்ணும். எதை? போதையை சஜஷன் பண்ணும். மறுபடியும் நம்ம அதுக்குள்ள போகும். இப்படி திரும்ப 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 போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நாம என்ன டைலாக் சொல்லுவோம் தெரியுமா? டேய் நான் இப்போ நினைச்சாலும் நிப்பாட்டிடுவேன்டா, நான் இப்போ நினைச்சாலும் நிப்பாட்டிடுவேன்டா. அந்த கோபி சுதாகர் ரீல்ஸ்ல அந்த மாதிரி இப்போ நினைச்சாலும் நான் நிப்பாட்டிடுவேன். மச்சான் நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு பேசணும்னு நினைக்காத, நான் தண்ணி அடிச்சு பேசாம நிதானமா இருப்பேன், தெளிவா இருப்பேன். இதெல்லாம் வந்து அடிக்ஷனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தொடங்குறது வந்து கேட்வே ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வித்ட்ரால் ஸ்டேஜ். வித்ட்ரால் ஸ்டேஜ் என்னங்கிறது நீங்க சாட் ஜிபிடியில கூகுள்லேயே அடிச்சு பாருங்க என்ன மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு. அதாவது நானே விடணும்னு நினைச்சா கூட என்னால் விட முடியாது. நானே அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சா கூட என்னால் வெளியில வர முடியாது. நேத்து இதை பத்தி நாங்க பேசும்போது ஒருத்தர் வந்து ட்ரக் அடிக்ட் ஒரு 3 நாளா வந்து தொடர்ச்சியா அடிச்சுட்டே இருக்கிறாரு. அண்ணே இப்ப சொன்ன அதே டைரக்ட் தான் சொன்னேன். அண்ணே இப்போ உங்களுடைய உடம்பு ஏத்துக்குது, ஒரு வயசுக்கு மேல உங்க உடம்பு ஏத்துக்காது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட 2 குவார்டர் அடிச்சுட்டு செத்து போயிடணும் அப்படின்னாரு. முடியவே முடியாது. சாகிறது ரொம்ப ஈஸி. அந்த போதை ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் உங்க உடம்புல ஒரு வழியை ஏற்படுத்தும் பாருங்க, மரணத்தை விட அது கொடியது. அதை நேரில் உட்காந்து பார்த்த எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஜாலியா இருக்கும். நம்ம லைஃப்ல நம்மளுடைய மூளை வந்து 2 வகையான ரிவார்ட்ஸ் இருக்குமா. 2 வகையான ரிவார்ட்ஸ். அதாவது எனக்கு இப்பவுமே கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதுல நான் திருப்தி அடைஞ்சுக்கிடுவேன். எனக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் சந்தோஷம் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. இங்க ஒரு பிரின்சிபல் சார் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல், அது ஆம்பிஷனா மாறி ஒரு பிரின்சிபல் ஸ்டேஜுக்கு போகும்போது அதுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, இது லாங் டைம் சந்தோஷம். உங்க மூளைக்கு நீங்க ஷார்ட் டைம் சந்தோஷத்தை கொடுக்க போறீங்களா, லாங் டைம் சந்தோஷத்தை கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோ. சரிங்களா?